எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி உருவாக்கலாம், அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது சொல்லதுக்கு ஈஸி, பிராக்டிகலா அந்த என்கேஜ்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், சிம்பிள் தான், ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்ம இன்கிரிமெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன், அது பயாஸ்டா அன்பயாஸ்ட். பிடிச்சவனுக்கு நிறைய சாலரி, பிடிக்காதவனுக்கு ஓரங்கட்டி உட்கார வைக்கிற. மாமா பையன் மச்சா பையன் அவன் பெர்ஃபார்ம் பண்றேனோ இல்லையோ நிறைய சாலரி. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம கம்பெனில இருக்கா? எல்லாம் பக்கா பெர்ஃபார்மன்ஸ் சிஸ்டம், பக்கா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இன்கிரிமெண்ட் இருக்கு. எஸ்கலேஷன் மெட்ரிக்ஸ் இருக்கா? ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தா, கம்ப்ளைண்ட் இருந்தாலும், அதோட முக்கியம் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா நம்மளால ரிசால்வ் பண்ண முடியுது. ஒரு சேல்ஸ் பர்சனுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கும்? கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எம்டி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படி சொன்னா அந்த எம்ப்ளாய்க்கு மோட்டிவேஷன் இருக்காது. என்ன? பிகாஸ் அவங்க கஸ்டமரை அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீல் பண்ற. அதே அளவுக்கு கஸ்டமரை நம்ம எப்படி ட்ரீட் பண்றேனோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் வெண்டரை ட்ரீட் பண்ணுது. ஈவன் வெண்டர்ஸ் கேன் ஸ்பாயில் த அட்மாஸ்பியர்.